நல்ல பெற்றோர்கள் அமைவது அரிதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீன்களில் ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மீன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நான் காமிக்க போகிற எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற மீன்கள் தான். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆஸ்கர் ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லையோ இல்லை வந்து கிளே பாட்லையோ வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற மீன். அதோட குட்டிகளை வந்து ரொம்ப அழகாக பாதுகாத்து வளர்க்கும், சாப்பிடாது. அதனால தான் வந்துட்டு நல்ல பேரண்டிங் ஃபிஷ். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீஜா வெரைட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் மாதிரியே தான். ஸோ இதுலேருந்து தான் வந்து ஃப்ளோரான் ஃபிஷ் வந்து சில பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டிங்கில் ரொம்பவே நல்ல ஃபிஷ்ஷஸ். அந்த குட்டிங்க வளர வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கும். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது ஜுவல் ஃபிஷ். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்ல வச்சிருந்தாலும் அதை குட்டி போட்டிருந்தாலும் அந்த ஃபிஷ்ஷஸோட குட்டிங்களை எந்த ஃபிஷ்ஷும் தொட விடாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கும். பேரண்டிங்கில் டாப் கிளாஸான ஃபிஷ். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஏஞ்சல் ஃபிஷ். என்னடா இது எல்லாமே சிச்சில்டு வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், சிச்சில்டு வெரைட்டிஸ் தான் வந்துட்டு நல்ல பேரண்டிங் ஃபிஷ். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த குட்டிங்க கிட்ட கண்ணாடி கிட்ட போனால் கூட உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக, அந்த குட்டிங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரண்டிங் நேச்சர் உள்ள ஒரு ஃபிஷ். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து கெட்ட பெற்றோர்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது ஒஸ்ட் பேரண்டிங் நேச்சர் உள்ள ஃபிஷ் அதை பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.